யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அம்மா ஒரு நிமிஷமா. அப்பா, இது சாவு வீடு மாதிரி தெரியலையேப்பா. ஜாமீனார் கூட எதுவும் போடல. மாதவி, எல்லாருக்குமே விஷயம் இப்பதாம்மா தெரிஞ்சிருக்கோம். அதனால எதுவும் இப்படி இருக்கலாம். இதே வீடுதான். சரி வாங்க, அண்ணி உள்ளதானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலா போய் அவங்க பக்கத்துல இருக்கலாம். மா, இப்ப எதுக்கு போய் ஆன்ட்டி கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? என்னடி சொல்ற? பாவம் என்ன இருந்தாலும் அவங்க தானே பொண்ணு இழந்திருக்காங்க. அவங்க கூட நாம தானே இருக்கணும். வா போலாம் வாங்க. மா இல்லம்மா, இப்ப சிச்சுவேஷன் சரியில்லைம்மா. ஹரிதா பாடி கடந்த இடத்துலயே ஆன்ட்டி உங்க மேல எவ்வளவு கோவத்துல இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதுக்காக இந்த மாதிரி நேரத்துல விட்டு கொடுத்துட முடியுமா? சொல்லு. என்னங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சுந்தரவள்ளி, ஜோதிக்கு நம்ம குடும்பத்து மேல கோபம் ஜாஸ்தியா இருக்கு. ரஞ்சித் விஷயத்துல நாம தான் தப்பு பண்ணிட்டோன்னு அவ ஆத்திரத்துல இருக்கா. இப்ப நம்ம உள்ள போறது சரியா வராது. போனா தேவையில்லாம சண்டை தான் வரும். ஐயோ, என்னங்க பண்ண சொல்றீங்க? அதுக்காக எவ்வளவு நேரம் தெருவிலே நிக்கிறது? ஹரிதா பாடி வர்ற வரைக்கும் நம்ம இங்கதான் நிக்கணும். உனக்கு சங்கடம் வந்தா சொல்லு, கார்ல ஏசி போடுறேன், உள்ள போய் உட்காரு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இங்கேயே நின்னுக்கிறேன். பார், எவ்வளவு நேரம் இப்படி வெளியே நிக்கிறது? மா, ஏமா அழுதுட்டே இருக்கீங்க? இல்லடி, நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 பொண்ணுங்களும் ஒன்னாதான் ஒரே நேரத்துல காணாம போனாங்க. இப்போ ஹரிதா போனாமா நமக்கு கிடைச்சிருக்கா. சுரேகா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பயமா இருக்குடி. அழாதீங்க அம்மா, நிச்சயமா சுரேகா அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இரண்டி. எல்லாத்துக்கும் நீதானே காரணம். இப்ப என்னமோ ஆறுதல் சொல்ல வந்துட்ட. சுரேகாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீயும் தான் காரணமா இருப்ப. அவளை கொண்டு போய் எங்க வச்சிருக்க? இப்பவாவது உண்மையை சொல்லு. ஏண்டி, உன்னால இப்படி 2 குடும்பமும் கலங்கி போயிருக்கும். அவளை உயிரோட வச்சிருக்கியா இல்ல மொத்தமா அவளை கொன்னுட்டியா? இப்போது வாயை திறந்து உண்மையை சொல்லு. என்ன பேச்சுதெல்லாம்? நந்தினி அந்த மாதிரி காரியத்தை ஒரு நாள் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஆத்திரத்துல தேவையில்லாம வார்த்தை விடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு. ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நான் இப்ப என் பொண்ணை காணோன்னு நிக்கிறேன். ஒருத்தங்க பொண்ணையே இழந்துட்டு நிக்கிறாங்க. இந்த நேரத்திலயும் இப்பவும் அவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ஆஹா, குடும்பத்துக்குள்ள சண்டை தூள் பறக்கும் போல இருக்குதே. தங்கச்சிட்ட உடனே சொல்லிடுவோம். சார், இது எல்லாமே உங்க பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களோட ட்ரெஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சார். சார், அதை என்கிட்ட கொடுங்க. அவர் வீட்டில் போய் செக் பண்ணிப்பாரு. சார், இது மட்டும்தானா, வேற ஏதாவது இருக்கா? சார், இதை தவிர அந்த பொண்ணோட செல்போன் எங்க கிட்ட தான் இருக்கு. அது கேஸ்ல ஒரு எவிடன்ஸ். அது கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். வேற ஏதாச்சும் ஃபார்மாலிட்டி இருக்கா சார்? சார், பொண்ணோட அப்பா தானே இவரு. இந்த ஃபார்ம்ல 2-3 சைன் பண்ணணும். ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் பண்ணி ஆகணும். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். அங்கிள், நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும். அங்கிள் ப்ளீஸ். சார், இந்தாங்க ப்ளீஸ், இதில் ஒரு சைன் பண்ணுங்க. அங்கிள் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒரே ஒரு சைன் மட்டும் அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள். இட்ஸ் ஃபார்மாலிட்டி.
அவ்வளோதான் சார்